உனக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம இந்த வீட்டு மகாலட்சுமி நல்லா படுத்து தூங்குறாளாக்கும். அப்படி என்ன பெருசா வேலை வெட்டி முடிச்சிட்டா அவ? உனக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்காம தண்ணி வைக்காம என்ன சாப்பிடாமல போயிட்டேன். பாவம் தூங்குறாங்களே, நான் தான் விட்டேன். செல்வம் வந்துட்டீங்களா? வாடிமா மகாராணி. என்ன தூக்கமாக்கும்? ஏண்டி பகல்ல அப்படி என்ன தூக்க வேண்டி கிடக்கு? இன்னும் உடம்பு பெருத்து போறதுக்கா? என் பிள்ளைய பாரு, பிச்சைக்கார மாதிரி அவனாவே தட்டு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இல்ல அத்தை, நான் நடராஜனை தூங்க வச்சிட்டு இருந்தேனா அப்படியே தூக்கம் வந்துருச்சு. ஏற்கனவே இந்த வீட்டுல சந்தோஷம் அப்படியே தாண்டவம் ஆடுது. இதுல பகல்ல தூங்குனா நல்லா உருட்டா மாதிரிதான். ஏன் செல்வம், என்ன எழுப்பிருக்கலாம்ல? நான் உங்களுக்கு பரிமாறி இருக்க மாட்டேன். நீங்க தூங்கிட்டு ஐயோ போதும் நீ ப்ளீஸ் போதும். ஆமா ஆமா, இப்ப பரிமாறு. அவன் சாப்பிட்டே முடிச்சாச்சு. ஏமா இவ்வளவு சின்ன விஷயத்தை இப்படி பெருசாக்கி பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து பார்த்த போது தூங்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் விட்டுட்டேன்னு. விடிய காலம் சீக்கிரம் தானே எந்திரிக்கிறாங்க. பகல்ல கண்ண சர சகஜம் தானே. அப்படி என்னடா பொம்பளைக்கு பகல்ல தூக்க வேண்டி இருக்கு? அப்படியா? நிர்மலாவும் பொம்பளை தானே, தூங்கிட்டு இருக்கா. அவளை கேக்குறது ஏண்டா? இப்ப நான் அவளை என்ன சொல்லிட்டேன்னு இப்ப இந்த பேச்சு பேசுற? அப்பப்பா, உனக்கு எங்க இருந்தா இவ்வளவு கோவம் வருதோ? அவளை ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டேங்கிற. என்னம்மா கத்திக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா ஒரே சத்தம். ச்சே, என்ன வீடு இது? மத்தியானத்துல நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க முடியுதா? ஏண்டி நீ வேற ஏன் உயிரை வாங்குற? ஏற்கனவே இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் போட்டி. நீ ஏண்டி தூங்கி தொலைற? உனக்கு போட்டியா எல்லாரும் தூங்கறதுக்கா? என்னம்மா வளர்ற? எனக்கு வர வர மூளை குழம்பி போச்சு, அதான். சரியா போச்சு. இப்படியா டென்ஷன் ஆவ? டென்ஷன் ஆகாம என்னடி பண்ண சொல்ற? ஏற்கனவே நேரமே சரியில்லை. இதுல அந்த பாலு பொண்டாட்டி வேற இங்க கூட்டிட்டு வந்தான். என்ன விஷயமா வந்தர்மா? எதுக்கோ வந்தான். என்னால உங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம், கல்யாணத்துல நிறைய செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து நீட்டினான். அந்த ஆளு நாக்க பிடிக்கிற மாதிரி நான் கேட்ட கேள்வியில அப்படியே வாயிடுச்சு போய் நின்னுட்டான். மறுபேச்சே கிடையாது. அவனும் அவன் பொண்டாட்டியும் அப்படியே உம்முன்னு நின்னாங்க. இன்னும் எதுக்குதான் உயிரோட இருக்கிறாங்களோ? எதையாவது தின்னு தொலைச்சு செத்து தொலைய வேண்டியதானே. ஏமா இவ்வளவு கொடூரமா பேசுற? டேய், வேற எப்படிடா பேச சொல்ற? நாம பட்ட அசிங்கத்துக்கு அந்த ஆளை இதுக்கு மேல பேசியிருக்கணும்டா. ஆமா, புருஷனு பொண்டாட்டி சேர்ந்து எல்லாத்தையும் மறைச்சு ஓன் தலையில கட்டி வச்சு இந்த வீட்டுக்கே தீராத அவமானத்தை ஏற்படுத்தி விட்டவங்கடா. வேற எப்படிடா பேச சொல்ற? என்ன ப்ளீஸ்மா, நம்மளை விட அவங்களுக்கு தான் வேதனை ஜாஸ்தி. இப்படிலாம் பேசாதம்மா. டேய் போடா முட்டா பயல. எனக்கு வெளியே போகவே பிடிக்காம உடம்பெல்லாம் கூசி போச்சுடா. எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம் அந்த கேடுகட்ட கழுதையால. மனுஷ பிறவி எடுத்தா கொஞ்சமாவது ஒழுக்கம் வேணும்டா. இல்லன்னா உயிரோட இருக்கிறதே தப்பு. போர் நிறுத்துமா. இதே மாதிரி பேசிக்கிட்டே போகாத. மனுஷங்கன்றதா தப்பு நடக்கிறது சகஜம்தான், எல்லா இடத்துலயும் தான் இருக்கும். பொம்பளை தப்பு பண்ண பெருசாக்குவீங்க, ஆம்பளை தப்பு பண்ண கண்டுக்க விட்டுருவீங்க இல்ல? ஏன் ஒரு காலத்துல மாணிக்கண்ணா வெளியில போய் தப்பு பண்ணலாம்? அந்த விஷயத்தெல்லாம் அப்ப நீ கண்டுக்காம இருக்கல? நீ சொல்றபடி பார்த்தா நாம கூட தான் உயிரோட இருக்க கூடாது. சாரி, அம்மாவோட பேச்சு அந்த அளவுக்கு இருக்கும்னா. தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. ஐயோ, நான் அப்படி சொல்ல. நீ அம்மா தான். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. வாயை வச்சுட்டு உன்னால சும்மா இருக்க முடியாதுல்ல? நீ பாட்டுக்கு ஏதோ பேச, பதிலுக்கு நான் அண்ணனை பத்தி பேச பாத்தீங்களா? திருப்தி தானே உனக்கு இப்ப?
சாப்பிடுறது கூட இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது உனக்கு. டேய் டேய் செல்வம், டேய் செல்வம், டேய் சாப்பிட்டு போடா. என்னம்மா இங்க இருக்கீங்க? என்னடா மாணிக்கம், செல்வம் எங்க? அவன் வரமாட்டேன்ட்டாமா. ஏண்டா அவன் சாப்பிட வேண்டாமா? வாடான்னு சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதானே? கூப்பிட்டமா வரமாட்டேன்ட்டான். என்னமோ தெரியல, சாயங்காலத்துல இருந்து ஒரே டல்லா இருக்கான். என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். எதுவா இருந்தாலும் சொன்னாதானமா தெரியும். அது சரி, அவன் என்ன பண்ணுவா? அவனுக்கு வர நேரத்துல சோறு போடுறதுக்கு இந்த வீட்டுல ஆளா இருக்கு, அதான் வர வேண்டாம் நினைச்சிருப்பான். என்னம்மா ஏதோ பிரச்சனையா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உன் பொண்டாட்டியை போய் கேளு. அவதான் ஏதோ சொன்னா போல இருக்கு. அவனும் உம்முன்னு வந்தான். என்னடான்னு கேட்டா என் மேல எரிஞ்சு விழுந்துட்டு போறான். சரோ, என்னங்க? செல்வத்தை என்ன சொன்ன நீ? கேக்குறல்ல, சொல்லு. என்ன சொன்ன அவனை? அவனே இப்ப அவன் மனசு நொந்து போயிருக்கான். அவனை மேலும் நோக்கடிக்கிற மாதிரி பேசலாமா? ஏன் இப்படி புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறேன்? இது பாருங்க, நான் ஒன்னும் அவர் மனசை நோகடிக்கணும்னு நினைக்கல. ஆனா அவர் பேசினதுக்கு நான் அப்படி பதில் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. எங்க இருந்து இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட நீ? பாவம், அவன் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான் தெரியுமா உன் மேல? இது பாருங்க, மரியாதை தர்றது வேற. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் என்ன பேசினாலும் அதை என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. வீட்டுக்கு மருமகளா வந்தவ பொறுப்பா நடந்துக்கணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். வாய் இருக்கேன்னு சகட்டு மணிக்கு பேசிடக்கூடாது. செல்வம் இப்ப சகட்டு மேனியா பேசினதுதான் பிரச்சனையே. இத பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப எரிச்சல்ல இருக்கேன். மேலும் பேசி இன்னும் என் கோபத்தை கிளறாத. என்னங்க இது? நீங்களாவே வந்து எதேதோ கேக்குறீங்க, அதுக்கு பதில் சொன்னா நீங்க கோவப்படுறீங்க. என்னதான் பண்ண சொல்றீங்க? வீட்டுல நீ பொறுப்பா நடந்துக்கணும்டி. அப்படி நடந்துக்கிட்டாதான் பிரச்சனையே இல்லையே. பொறுப்பு பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க ஒண்ணும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்ல. பொறுப்பா இருக்கிறவதான் கண்டதையும் பேசி செல்வத்தை நோக்கடிச்சிருக்க இல்ல? யார் அனாவசியமா பேசினாலும் எனக்கு கோபம் வரதான் செய்யும். என்னடி சொன்ன? செல்வம், இங்க வாடா. செக் பண்ணு. உட்காருடா. உன் கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கண்ணா. உன் மனசுல ஒரு வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பொதுவா சரோ எப்படிப்பட்டவன் உனக்கே நல்லா தெரியும். பல தடவை நான் அவளை தப்பா நினைக்கும் போது கூட அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை நல்லா கரெக்டா எடுத்து சொல்றவன் நீ. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்லடா, சரோ ஏதாவது மன வருத்தத்துல உன்னை ஏதாவது பேசியிருந்தா கூட அதை பெருசா எடுத்துக்கிட்டு நீ வருத்தப்படக்கூடாது. இவ்வளவுதானே? நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அது சரி, நீங்க ஏதோ அண்ணி அடிக்க கை வாங்கினீங்களாமே, இந்த விஷயத்துக்கு போய் அண்ணி அடிக்க போலாமண்ணே? இல்லடா, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச சரோவே உன் மேல. இல்லண்ணே, முதலாவது அண்ணி எதுக்காக என் மேல கோவப்பட்டாங்கன்ற விவரம் உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? அருந்ததி வீட்டை பத்தி அம்மா ரொம்ப தப்பா பேசினாங்க. ஒழுக்கங்கட்ட குடும்பம் அது இதுன்னு ரொம்ப மோசமா பேசினாங்க. ஓரளவுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியல. நான் அம்மாட்ட கேட்டேன், ஏமா ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு? நம்ம குடும்பத்துல நடந்ததெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு உங்களை பத்தியும் சரளாவை பத்தியும் பேசிட்டேன். அதுக்கு தானே அண்ணி கோவம் வந்துச்சு. உங்களை பத்தி நான் பேசினதுக்கு தானே அண்ணி கோவப்பட்டாங்க. அதுக்கு போய் அவங்கள அடிக்க கையவங்களம்மா? தவறு என் மேல. எல்லாரும் மறந்து போன ஒரு விஷயத்த மறுபடியும் பேசுறது என்னோட தப்பு. அதுக்குதான் அவங்க கோச்சுக்கிட்டாங்க. ஐயோ, அவசரப்பட்டனடா. இல்ல, உங்களை பத்தின ஒரு விஷயம் அது உண்மையா இருந்தா கூட குறை சொல்லி பேசுறத அண்ணியால பொறுத்துக்க முடியல, கோவப்படுறாங்க. ஆனா நீங்க என்னடானா எதுக்கு எடுத்தாலும் அண்ணி அடிக்க கையோங்கிறீங்க. என்ன பழக்கம் அது? நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. நிர்மலாவை அடிக்கிறதுக்கு ஒரு தடவை சந்தோஷ் கையோங்கின போது நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு கோவம் வந்துச்சு. அதுல ஒரு பாதி கோவமாவது
அண்ணிய ஒரு தடவை அடிக்கிறதுக்கு நீங்க கை வாங்கும் போது அன்னிக்கு வராதா சொல்லுங்க? இல்ல அப்படியே ஒரு தடவை கோவம் வந்து நீங்க அடிக்க கை வாங்கும் போது அதை தடுக்கிறதுக்காவது அண்ணி கையை ஒஸ்திட்டாங்கன்னா அது நல்லா இருக்குமா? இல்ல உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தப்புண்ண, ரொம்ப தப்பு. நம்மளை எதிர்த்து சண்டை போடுற வலிமை இல்லாதவங்க கிட்ட நம்ம வீரத்தை காட்டுறது அசிங்கம்ண்ண. தயவு செஞ்சு மறுபடியும் இந்த தப்பை பண்ணாதீங்க, ப்ளீஸ்.